இறை இயேசுவில் எனக் அன்பார்ந்தவர்களே, நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசியும் உண்டாவதாக. இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் 1 கொரிந்தியர் 1 திருவசனம். நீங்கள் கிறிஸ்துவுடன் இணைக்கப் பெற்று சொல் வன்மையும் நிறைவறிவும் பெற்று எல்லா வகையிலும் செல்வர்கள் ஆனீர்கள். இறை இயேசுவில் எனதருமை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன். இன்றைய புனிதராம் புனித மோனிகாவிடம் நமக்காக இறை இயேசுவிடம் பரிந்து பேசி அவரின் மேலான இரக்கத்தை பெற்று தரும்படி ஒரு நிமிடம் செபித்துக் கொள்ளுங்கள் நண்பர்களே. இன்று ஆகஸ்ட் மாதம் 27 வியாழக்கிழமை. இன்றைய நாளில் தங்கள் பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும் அனைவரையும் இறை இயேசுவின் அன்பும் ஆசிர்வாதங்களும் நிறைவாய் சேரட்டும். தங்களுக்கு நெருக்கமானவர்களின் பிரிவால் வாடும் நபர்களையும் இறை இயேசுவின் வியாகுல அன்னையின் ஆறுதல் போர்வையாய் மூட வேண்டுமாய் மனமாற ஜெபிக்கின்றேன். நண்பர்களே, எப்படி இருக்கின்றீர்கள்? சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கின்றீர்களா? உடல் நலம் எப்படி இருக்கின்றது? நம் ரோசரி பிரேயர்ஸ் குடும்பத்தார் அனைவருக்காகவும் தவறாமல் அனுதினமும் ஜெபிக்கின்றேன். ஜெபமாலைகளை ஏறெடுக்கின்றேன். சரி நண்பர்களே, இன்று நான் உங்களோடு பேச விரும்பும் காரியம் என்னவென்றால், முதலில் உன்னை நேசி, உன் உடலையும் உள்ளத்தையும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் வைத்துக்கொள், முடிந்த அளவுக்கு இயற்கையை சார்ந்து வாழ்ந்து கொள் என்பதைத்தான். இயேசு நமக்கு கொடுத்த இந்த உடலும் உயிரும் பரிசுத்தமான கொடைகள் நண்பர்களே. அவற்றை பாதுகாப்பதும் ஆரோக்கியமாக வைத்திருப்பதும் இயேசுவுக்கு செலுத்தும் நன்றியின் ஒரு அடையாளமாகும். நம்மை சரியான முறையில் நேசிக்கும் போதுதான் பிறரையும் உண்மையான அன்போடு நேசிக்க முடியுமாம். உடல், மனம், ஆன்மா ஆகிய அனைத்திலும் இயேசுவின் அருளோடு சமநிலையுடன் வாழ்வதே நிறைவான கிறிஸ்துவ வாழ்வாகும். இதைத்தான் 1 கொரிந்தியர் 6 சொல்லுகிறது. உங்கள் உடல் உங்களுக்குள் உரைகின்ற தூய ஆவியாரின் ஆலயம் என்பதை நீங்கள் அறியவில்லையா என்று. உங்கள் உடலையும் மனதையும் இயேசுவின் பரிசாக எப்போதும் மதியுங்கள். நன்றியுடனும் ஒழுக்கத்துடனும் வாழுங்கள். இயேசு உங்களுக்கு அளித்த வாழ்வை ஆரோக்கியத்தாலும் சமாதானத்தாலும் நிச்சயம் நிரப்புவார். சரி நண்பர்களே, இன்று ஆண்டவர் இயேசு முதல் வாசகத்தின் வழியாக நம்மோடு என்ன பேச விரும்புகிறார் கேட்போமா? இயேசு கூறுகிறார், கடவுள் நம்பிக்கைக்கு உரியவர் என்று. வாழ்க்கையில் மனிதர்கள் மனம் மாறலாம், உறவுகள் நம்மை புரிந்து கொள்ளாமல் போகலாம், அவர்கள் தந்த வாக்குறுதிகள் கூட மாறலாம், சூழ்நிலைகளும் மாறலாம். ஆனால் ஒருபோதும் மாறாதவர் ஒருவர்தான், அவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. நாம் பலவீனமாக இருந்தாலும் அவர் நம்மை கைவிட மாட்டார். நம்மை அழைத்தவர் உண்மையுள்ளவர். இறுதி வரை நம்மை வழிநடத்தவும் வலிமைப்படுத்தவும் உண்மையுள்ளவராக இருக்கிறார் இயேசு. ஒரு சிறு குழந்தை தன் தந்தையின் கையை பிடித்து கொண்டு நடக்கும்போது பாதை கடினமாக இருந்தாலும் பயப்படாது. ஏனெனில் தன்னை தாங்கிக் கொள்வது தன் பலம் அல்ல, தன் தந்தையின் கை என்பதை அது அறியும். அதே போலத்தான் நண்பர்களே, நம் வாழ்க்கை பயணத்திலும் நம்மை தாங்குவது நம் திறமை அல்ல, இயேசுவின் உண்மையான அன்பும் விசுவாசமும் தான். இன்று ஒரு நிமிடம் டைம் எடுத்து சிந்தித்து பாருங்கள். சிரமங்கள் வரும்போது நான் நம்பிக்கையை இழக்கிறேனா? அல்லது என்னை அழைத்த இயேசு என்னை ஒருபோதும் கைவிட மாட்டார் என்ற நம்பிக்கையுடன் முன்னேறுகிறேனா என்று? இன்றைய வாழ்க்கை பாடமும் அதுதான். இயேசு நம்பிக்கைக்கு உரியவர். எனவே இயேசுவை முழுமையாக நம்புங்கள். இயேசு தொடங்கிய நற்செயலை உங்கள் வாழ்க்கையில் முடிக்காமல் விடமாட்டார், நிச்சயம் நிறைவேற்றுவார். இன்று கவலையை விடுங்கள். இயேசுவின் கையை ஜபத்தின் மூலமும் ஜபமாலையின் மூலமும் பற்றி கொள்ளுங்கள். சரி நண்பர்களே, இன்றைய நற்செய்தியின் மூலம் ஆண்டவர் இயேசு நம்மோடு என்ன பேச விரும்புகிறார் தெரியுமா? விழிப்பாய் இருங்கள், ஏனெனில் உங்கள் ஆண்டவர் எந்த நாளில் வருவார் என உங்களுக்கு தெரியாது என்று மத்தேயு நற்செய்தியாளர் சொல்லுகிறார். விழிப்பாய் இருப்பது பயத்தோடு வாழ்வது அல்ல, பொறுப்போடும் உண்மையோடும் வாழ்வது. ஒவ்வொரு நாளும் இயேசு நமக்கு கொடுத்த வரம் நண்பர்களே. உறவுகள், கடமைகள் ஆகியவற்றை அன்போடு நிறைவேற்றுவதே
உண்மையான ஆயத்தம். நாளையை பற்றி கவலைப்படுவதற்கு பதிலாக இன்றைய நாளை இறைவனுக்கு, இயேசுவுக்கு பிரியமானதாக மாற்றுவதுதான் முதலில் முக்கியம் என்று யோசித்து பாருங்கள். இன்றைய நாளை நான் எப்படி வாழ்ந்தேன் அல்லது எப்படி வாழப்போகிறேன்? யாராவது ஒருத்தருக்காவது பிரயோஜனமுள்ள வாழ்க்கை நான் வாழ்கிறேனா? இல்லை, நான் எனது என்ற சுயநலமுள்ள வாழ்க்கை வாழ்கிறேனா? தேர்வு எப்போது என்று தெரியாத மாணவர்கள் தினமும் படித்துக்கொண்டே இருப்பார்கள். அதனால் தேர்வு அறிவிக்கப்பட்ட போது அவர்கள் பயப்பட மாட்டார்கள். ஏன்? இது நாள் வரை அவர்கள் தொடர்ந்து பயிற்சி செய்து இருக்கிறார்கள், படித்திருக்கிறார்கள். அதுபோல தினமும் இயேசுவோடு நடக்கும் மனிதர்களாகிய நீங்களும் நானும் எந்த நேரத்திலும் அவரை சந்திக்க தயாராக இருக்க வேண்டும் என்று சிந்தித்து பாருங்கள் நண்பர்களே. இன்று இயேசு என் வாழ்க்கைக்குள் வந்தால் நான் மகிழ்ச்சியுடன் அவரை வரவேற்பேனா, அல்லது இன்னும் கொஞ்ச நேரம் வேண்டும் இயேசுவே என்று சொல்ல வேண்டிய நிலை எனக்குள் இருக்கின்றதா என்று நாம் யோசித்து பார்க்க வேண்டும். இன்றைய வாழ்க்கை பாடம், ஒவ்வொரு நாளையும் இயேசுவின் பரிசாக வாழுங்கள். அன்பு செய்ய வேண்டியதை இன்றே செய்யுங்கள். நாளை இவர்களை அன்பு செய்து கொள்ளலாம் என்று நினைக்காதீர்கள். இன்றே உங்கள் கடமையை செய்யுங்கள். யாருக்கெல்லாம் அன்பு காட்ட விரும்புகிறீர்களோ இன்றே அந்த அன்பை காட்டிவிடுங்கள். மன்னிக்க வேண்டியவரை இன்றே மன்னித்து விடுங்கள். எதையுமே நாளை என்று ஒத்தி வைக்காதீர்கள். நன்மை செய்ய விரும்புகிறீர்களா? இன்றே அந்த நன்மையை செய்துவிடுங்கள். நாளை செய்யலாம் என்று தள்ளி போடாதீர்கள். இயேசுவை சந்திக்க தயாராக இருக்கும் வாழ்க்கையே உண்மையில் ஆசிர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையாம். சரி நண்பர்களே, என்று நாம் தியானித்து விட்டோம் வசனங்களை. அடுத்தது இன்றைய திருப்பாடல் வழி ஒரு சிறிய ஜெபம் செய்யலாமா? ஆண்டவரே இயேசுவே, உம்மை போற்றுகிறோம், துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். அப்பா, எங்கள் உடலுக்கு நாங்கள் முன்னுரிமை கொடுக்க வேண்டும். ஏன் என்றால் எங்கள் உடல் நீரும் பரிசுத்த ஆவியானவரும் தங்கும் ஆலயம். எந்த ஒரு கெட்ட பழக்கங்களுக்கும் தவறான எண்ணங்களுக்கும் உறவுகளுக்கும் நாங்கள் இடம் கொடுக்காமல் எங்கள் உடலையும் உள்ளத்தையும் ஆன்மாவையும் கற்பையும் நாங்கள் எப்போதும் காத்துக்கொள்ளு பிரமாணிக்கமுள்ள வாழ்க்கை வாழ எங்களுக்கு அருள் செய்யும் இயேசுவே. ஆண்டவரே இயேசுவே, கடவுள் நம்பிக்கைக்கு உரியவர் என்று இன்றைய வசனம் சொல்லுவது போல எங்கள் வாழ்க்கையில் எப்பேற்பட்ட சூழ்நிலை வந்தாலும், அந்த சூழ்நிலைகளில் எல்லாம் மனிதர்கள் மாறி போனாலும், எங்களுக்கு உதவ அவர்கள் மறுத்தாலும் மறந்தாலும், ஏதோ நாங்கள் தெரியாதவர்கள் போல அவர்கள் நடித்தாலும், எங்களுக்கு உதவி செய்ய ஆண்டவர் இயேசு நீர் இருக்கிறீர். யாருடைய கையையும் நம்பி நாங்கள் வாழ வேண்டாம் என்ற நம்பிக்கையை, தைரியத்தை எங்களுக்கு தாரும். கடவுளாகிய ஆண்டவர் இயேசு நீர் ஒரு நாளும் எங்களை கைவிட மாட்டீர். நம்பிக்கைக்கு உரியவர் நீதே, ஒருவரும் மாறாதவர் நீரே. பலவீனமாக நான் என்று என் மனதளவில் உணர்ந்தாலும் எனக்கு தைரியமூட்டக்கூடிய ஆண்டவர் இயேசு என் அருகில் இருக்கிறீர். உண்மையுள்ளவர் நீர், வாக்கு தந்ததை நிறைவேற்றுவீர் என்பதை நான் விசுவசிக்கிறேன். ஆண்டவரே இயேசுவே, இதோ விழிப்பாய் இருங்கள், ஏனெனில் உங்கள் ஆண்டவர் எந்த நாளில் வருவார் என உங்களுக்கு தெரியாது என்று சொல்லி தந்தீரே. ஒவ்வொரு நாளையும் நாங்கள் உபயோகமாக நடந்து கொள்ள, செபிக்க, நல்ல வேலைகளை செய்ய, பிரியமுள்ள வார்த்தைகளை பேச, போட்டி, பொறாமை, வன்கண், தூஷணம் இந்த குணங்களெல்லாம் எங்களை விட்டு விலக, எங்கள் கடமைகளை சரிவர செய்து எங்களுடைய குடும்பத்தையும் பணியிடத்தையும் பிள்ளைகளையும் எங்களுக்கு உண்டான யாவற்றையும் நாங்கள் பேணி காக்க அருள்தாரும் இயேசுவே. உங்கள் ஆண்டவர் எந்த நாளில் வருவார் என்று தெரியாதே. ஆம் இயேசுவே, நீர் எந்த நாளில் இரண்டாம் வருகையில் வருவீர் என்று எங்களுக்கு தெரியாது. ஒவ்வொரு நாளும் உமது வருகைக்கு நாங்கள் தயாராக இருக்க வேண்டும். எங்களை ஆயத்தம் செய்து கொள்ள வேண்டும். மாணவர்கள் எந்த நேரத்தில் தேர்வு வைத்தாலும் எழுத தயாராக இருக்க வேண்டும் என்ற நிலைக்கேற்ப எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நீர் எந்த நேரத்தில் திரும்ப வந்தாலும் உமது அழைப்பிற்கு நாங்கள் ஓடோடி வரும்படி பாக்கியவான்களாக, தயாரிப்பு உள்ளவர்களாக நானும் என் குடும்பமும் இருக்க தனி ஜபமும் குடும்ப ஜபமும் ஜபமாலையும் தவறாமல் செய்ய எங்களுக்கு அருள் செய்யும் இயேசுவே. ஒவ்வொரு நாளையும் இயேசு தந்த பரிசாக உணர்ந்து அன்பு செய்யவும், மன்னிக்கவும், நன்மை செய்யவும், என் கடமைகளை செய்யவும் எனக்கு நினைவூட்டும். பொறுப்புள்ள இதயத்தை தாரும், ஞானத்தை தாரும். ஆண்டவரே இயேசுவே, நல்ல உடல் நலனை தந்து காத்து கொள்ளும்.
போகிற வருகிற வழியிலே எங்களை பாதுகாத்து கொள்ளும். உமது ஆசிர்வாதமும் தயவும் சமூகமும் கிருபையும் எப்போதும் எங்களோடு இருப்பதாக. இந்த நாளை முழுவதுமாய் உமது அன்புள்ள கரங்களுக்குள் ஒப்படைத்து ஜெபித்து முடிக்கிறோம் இயேசுவே, ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம், ஆமேன். ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள். நன்றி.